السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் மஸ்ஜிதுக்கு இரண்டாவது தடவையாக இந்த நாளை கழிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களோட வருகையை கபூல் செய்து கொள்வானாக. இந்த நாளை ஆன்மீக ரீதியாகவும் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இல்லாமல் இருக்குதோ மனசில், அப்படிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நாளாக அமைத்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த நாளை ஆக்கி தருவானாக. இன்றைக்கு உங்களோட பேசக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹுடைய இறை நம்பிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸ். எப்படி அல்லாஹ்விடமிருந்து நாங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையில் அடைஞ்சு கொள்ள முடியும் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸை தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சந்தர்ப்பம் ஒரு வித்தியாசமான ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. மூத்தவங்களுக்கு சொல்லலை, ஒரு சஃபையில் சொன்ன ஒரு ஹதீஸ் அல்ல. வாகனத்தில் தனக்கு பின்னால் ஒரு 10 வயது சிறுவன் உட்கார்ந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் அவரை பார்த்து சொன்ன ஒரு ஹதீஸ் இது. யார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாச்சாவின் மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் தான். சில 5-6 புத்திமதிகளை கொண்ட ஒரு ஹதீஸை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்தில் அவங்களுக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவரை பார்த்து, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், ஏ பையனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உங்களுக்கு சில வேர்ட்ஸுகளை படித்து தருகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்களுக்கு வயசு 10 வயசு. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா இவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் நிறைய விஷயத்தில் முந்தி கொண்ட ஒரு சஹாபி தான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா. முஃபஸ்ஸிரீன்களின் தலைவராக மாறுகின்றார்கள். குடும்ப வம்சாவளியை பற்றிய அறிவு இவர்களிடத்தில் காணப்படுகின்றது. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு வருகின்றது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா இவங்களை உமர் ரதியல்லாஹு அன்ஹு எல்லா சஃபைகளுக்கும் கூட்டிக் கொண்டு போவாங்க. மூத்த சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, இப்படி ஒரு சின்ன ஒரு பொடியன உயர்ந்த சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் உள்ள சஃபைகளுக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு வரணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட பெருமதியை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு தடவை உமர் ரதியல்லாஹு கேட்டாங்க, குர்ஆனில் ஒரு சூறா இருக்குது, ஒரு சின்ன ஒரு சூறா, அந்த சூறாவுடைய தஃப்சீர் யாருக்கு தெரியும்னு கேட்டாங்க. என்ன சூறாண்டா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க மக்காவுடைய வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு சூறா. இப்படி ஒவ்வொரு விளக்கத்தை சஹாபாக்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்கள பார்த்து உமர் ரதியல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னார்கள், இந்த சூறா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணச் செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சூறா. நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறீங்க என்று சொல்ல ஒரு சூறா தான் இது. உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, எனக்கும் இந்த தஃப்சீர் தான் தெரியும். எப்பொழுது இந்த சூறா இறங்கிச்சோ உமர் ரதியல்லாஹு அழுதார்கள். சஹாபாக்களுக்கு விளங்கல்ல, ஏன் அழுகின்றார்கள் என்று சஹாபாக்களுக்கு விளங்கல்ல. சஹாபாக்கள் விளங்காமல் இருந்தார்கள், உமர் ரதியல்லாஹு அழுதார்கள். காரணம், அவர்களுக்கு இந்த சூறாவுடைய உண்மையான ஆழமான தஃப்சீர் புரிந்தது. இந்த சூறா என்ன சொல்லப்படுகிறது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வந்தால், மக்களை
கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வருவதை நீங்கள் கண்டால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக தஸ்பீஹ் செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும், அதற்காகவே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி, எனவே நபியுடைய வேலை முடிஞ்சிட்டு இது நபியுடைய மரண செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சூறா. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசுகிறேன்னா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா குலாம், ஏ பையனே. இந்த பையனே குலாம் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் 10க்கும் இடைப்பட்ட வயசுடையவர்களுக்கு பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை தான் குலாம் என்ற வார்த்தை அரபில். சொன்னார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உங்களுக்கு சில வேர்ட்ஸ்களை படித்து தரேன். பின்னால் உள்ளத்துடைய முக்கியத்துவத்தை அந்த சஹாபிக்கு உணர்த்துறதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பையனை பார்த்து உங்களுக்கு நான் சில வேர்ட்ஸ்களை படித்து தர போகிறேன் என்று ஒரு முன்னுரையை சொல்கிறாங்க. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். இஹ்ஃபதில்லாஹ் தஜித்ஹு துஜாஹக், நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாருங்கள், அல்லாஹ்வை உங்களுக்கு முன்னால் நீங்கள் காணுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்படி அல்லாஹ்வை பாதுகாக்கிறது? அல்லாஹ்வை பாதுகாப்பதென்றால் அல்லாஹ் எதை செய்யுமாறு சொல்லிக்கிறானோ அந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் செய்கிறது. அல்லாஹ் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட விஷயத்தை விட்டும் தவிந்து வாழ்கிறது. இதுதான் அல்லாஹ்வை பாதுகாப்பு. அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகள். தொழுகை, யாருடைய வாழ்க்கையில் தொழுகை இருக்குமோ அவரது வாழ்க்கையில் பரக்கத்தான், அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும், அவருடைய ரிஸ்குல பரக்கத்து உண்டாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்தோட தொழுகையை இணைச்சிருக்கிறான், ரிஸ்கோட தொழுகையை இணைச்சிருக்கிறான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்ஸுகுக், நபியே உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுமாறு ஏவுங்கள், நாங்கள் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்கவில்லை, நாங்கள் தான் உங்களுக்கு ரிஸ்கை வழங்குகின்றோம் என்று தொழுகையையும் ரிஸ்கையும் அல்லாஹ் இணைத்து பேசியிருக்கிறார். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறேன், மனிதர்களிடத்தில் ரிஸ்கை தருமாறு நான் விரும்புவதில்லை, எனக்கு ரிஸ்க் அளிக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை. அல்லாஹ் இபாதத்தையும் ரிஸ்கையும் இணைத்து பேசியிருக்கிறான். காரணம், யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கடமைகள் பேணப்படுமோ அவங்களோட வாழ்க்கையில் ரிஸ்குடைய விஷயத்தில் எந்த பஞ்சமும் ஏற்பட மாட்டாது. அவங்களோட வாழ்க்கையில் செழிப்புத்தான் இருக்கும், பரக்கத்தான் இருக்கும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாருங்கள், அல்லாஹ்வுடைய கடமையை பாதுகாருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதுர் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கு இடையில் நடந்த 3 இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கிறார். அந்த 3 இன்சிடெண்ட்டில் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் தான், ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு ஊருக்கு போய்த்து பசியோடு போய்த்து தங்களுக்கு உணவளிக்குமாறு கேட்குறாங்க, சாப்பாடு தருமாறு கேட்குறாங்க. அந்த மக்கள் உணவளிக்க மறுக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போகும் பொழுது ஒரு சுவர் விழும் நிலைமையில் இருக்குது, அதை நேராக்கிடுறான். இதுதான் கடைசி இன்சிடெண்ட். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான், கால லவ் ஷி'த லத்தஹஸ்த அலைஹி அஜ்ரா, இவங்க எங்களுக்கு உணவளிக்கவே இல்லை, இவங்களுக்கு போய்த்து நீங்கள் இப்படியெல்லாம் உபகாரம் செய்யணுமா என்று அவன் கேட்குறான். இது எனக்கும் உங்களுக்கும் இடையில் பிரியும் நேரம்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி செஞ்சேன் என்றால், வஅம்மல் ஜிதார் ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, இந்த சுவர் 2 அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு சுவர். இந்த சுவருக்கு கீழால் அவர்களுக்குரிய புதையல், அவர்களுக்குரிய செல்வம் இருந்தது. ஏன் இதை நேராக்கினேன்? வகான அபூஹுமா சாலிஹா, அவர்களின் வாப்பா, அந்த 2 பேருடைய வாப்பா சாலிஹானவராக இருந்தார். வாப்பா சாலிஹானவராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். இதை வைத்து முஃபஸ்ஸிரூன்கள் உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாதுகாத்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை பாதுகாத்து சாலிஹான ஒரு மனிதனாக வாழ்ந்தால் அவரது பிள்ளைகளை பாதுகாப்பான், அவரது பிள்ளைகளுக்கு விட்டு போகக்கூடிய சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பான், அவரது பிள்ளைகளை நிச்சயம் அல்லாஹ் உயர்த்துவான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக,
அல்லாஹ்வை பாதுகாரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பு. உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பது என்றால் என்ன? அல்லாஹ் எம்மை பாதுகாப்பதற்காக சில மலக்குமார்களை நியமிப்பான். அவர்களது வேலை எங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் எந்தெந்த பக்கத்தினால் ஆபத்துகள் எல்லாம் வருகின்றதோ அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பது அவர்களது வேலை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கிறார். ரெண்டாவது பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மறுமையில். அல்லாஹ் எங்களுக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தந்து சொர்க்கத்தை தரப்போகின்றான். மன் யுஸ்ரஃப் அன்ஹு யௌமஇதின் ஃபகத் ரஹிமஹு வ ذلிகல் ஃபௌஸுல் முபீன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 வகையான வெற்றிகளை சொல்லியிருக்கிறார். 3 வகையான வெற்றிகள்: ஃபௌஸுல் முபீன், ஃபௌஸுல் கபீர், ஃபௌஸுல் அதீம். ஃபௌஸுல் முபீன், ஃபௌஸுல் கபீர், ஃபௌஸுல் அதீம் என்ற 3 வெற்றிகள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். முதலாவது வெற்றி அல்லாஹ் தஆலா சொல்வது தெளிவான வெற்றின்னு சொல்கிறார். தெளிவான வெற்றி. அந்த தெளிவான வெற்றி எது? யாருக்கு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்குமோ ஃபகத் ரஹிமஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்து விட்டது. வ ذلிகல் ஃபௌஸுல் முபீன், அது தெளிவான வெற்றி. அது தெளிவான வெற்றி. ரெண்டாவது வெற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் ذلிகல் ஃபௌஸுல் அதீம், மகத்தான வெற்றி. மகத்தான வெற்றி எது? யாருக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ அது மகத்தான வெற்றி. மூன்றாவது வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் ஃபௌஸுல் கபீர், பெரிய வெற்றி. அது பெரிய வெற்றி என்ன? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய மஹப்பாவும் கிடைக்கும். இதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கின்றான்? ذلிகல் ஃபௌஸுல் கபீர், இது பெரிய வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். முதலாவது வெற்றி நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறது. யார் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாதுகாப்பார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக இஹ்ஃபதில்லாஹ் தஜித்ஹு துஜாஹக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் கேட்பார்கள். படுக்க போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க செல்லும் பொழுது எப்படி கேட்பார்கள் என்றால், இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். யா அல்லாஹ், நான் தூங்க போகின்றேன், என் ரூஹை கைப்பற்றி விட்டால் ரஹ்மத் செஞ்சு விடு. என் ரூஹை கைப்பற்றி விட்டால் ரஹ்மத் செய்து விடு. மீண்டும் வாழும் சந்தர்ப்பத்தை தந்து விட்டால் ஃபஹ்ஃபத்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். நீ சாலிஹான அடியார்களை எப்படி நீ பாதுகாப்பாயோ அந்த முறையில் என்னை நீ பாதுகாத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஒரு ஆச்சரியமான துஆ இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டிருக்கிறார்? எப்படின்னா, அல்லாஹும்ம ஹஃபத்னி பில் இஸ்லாமி காயிமன் வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி காயிதன். யா அல்லாஹ், நான் நின்றிருக்கும் சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தின் மூலம் எனக்கு பாதுகாப்பை தந்துவிடு. வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி காயிதன், உட்கார்ந்திருக்கும் சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை கொண்டு எனக்கு பாதுகாப்பை தந்துவிடு. வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி ராகிதன், இஸ்லாத்தை கொண்டு நான் தூங்கும் சந்தர்ப்பத்திலும் பாதுகாப்பை தந்துவிடு. வலா துதி' ஃபிய்ய அதுவன் வலா ஹாசிதன், எனது விரோதியை பொறாமைக்காரனை என் விஷயத்திலே அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடாதே. ஆழமான ஒரு துவா. உலகத்தில் நண்பர்களும் இருப்பாங்க, விரோதிகளும் இருப்பாங்க, பொறாமைக்காரர்களும் இருப்பாங்க, நலவை நாடக்கூடியவர்களும் இருப்பாங்க. யா அல்லாஹ், என் விஷயத்திலே சிலர் நலவை விரும்பாத விரோதிகள் இருப்பார்கள், பொறாமைக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு என் விஷயத்திலே சந்தர்ப்பத்தை கொடுத்து விடாதே, அவர்களின் தீமைகளிலிருந்து பாதுகாப்பை தந்து விடியா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடிய அருமையான ஒரு துவா. இந்த துவாவை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹஃபத்னி பில் இஸ்லாமி காயிமன் வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி காயிதன் வஹ்ஃபத்னி பில் இஸ்லாமி ராகிதன் வலா துதி' ஃபிய்ய அதுவன் வலா ஹாசிதன் என்ற துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்த பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புத்திமதியை சொல்கிறாங்க. அடுத்த புத்திமதி, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீங்கள் ஏதாவது கேட்கணும் என்றால் மக்களுக்கிட்ட கேட்காதீங்க. ஏதாவது உலகத்தில் தேவை இருந்தால் மக்களுக்கிட்ட உங்களோட தேவையை கேட்காதீங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் கேட்க வேண்டிய ஒருவன் இருக்கிறான், உங்களை படைத்தவன்,
உங்களுக்குரிய ரிஸ்கை தரக்கூடியவன், உங்களுக்குரிய பாதுகாப்பை தரக்கூடியவன், உங்களை ஒரு நொடிப்பொழுதும் கண் சிமிட்டும் நேரம் கூட உங்களை மறக்காத ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் இருக்கிறான். அவனிடத்தில் உங்களோட தேவையையும் கேளு. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். ஏதாவது உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவியை தேடுங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவியை தேடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டாவது அருமையான ஒரு வழிகாட்டில் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் ஏதோ கொடுக்க போகிறான் என்று கருத்து. ஒருத்தர் கையேந்தி யா அல்லாஹ் என்று கேட்க போகிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ்வோட ரஹ்மத் கிடைச்சிட்டு. எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய பாக்கியமே பெரும் ஒரு நிஅமத். கையேந்தி துவா செய்யக்கூடிய பாக்கியம் அதைப்போல ஒரு நிஅம, அதைப்போல ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறான் என்றால் அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்ற கருத்து. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்க போகுதுன்னு கருத்து. இது ஹதீஸில் தெளிவாக வந்த ஒரு விடயம். நாங்கள் கேட்குறது துவா செய்கிறது யாருக்கிட்டண்டா, யாருக்கிட்ட நாங்கள் சில நேரங்களில் தேவைகளை கேட்க பார்ப்போம் என்றால் யார் மிச்ச நெருக்கமாக இருக்கிறாங்களோ, க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்க பார்ப்போம். அல்லாஹு தாலா சொல்கின்றான், எல்லாத்தை விட நெருக்கமாக நான் இருக்கிறேன், எல்லாத்தை விட நெருக்கமாக நான் இருக்கிறேன். வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். எனது அடியார்கள் என்னை பற்றி நபியை உங்களிடத்தில் கேட்டால் நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். யாராவது துஆ செய்தால் அந்த துஆவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மூன்று விஷயத்தோடு இணைச்சி பேசியிருக்கிறார். மூன்று விஷயத்தோடு இணைச்சி பேசியிருக்கிறார். அதில் ஒன்று தான் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னிடத்தில் துஆ செய்யுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தயாராக இருக்கிறேன். எப்பொழுது துஆ செய்கிறீங்களோ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட தேவைகளை நிறைவேற்றி தர நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நாங்கள் துஆ செய்கிறது யாருக்கிட்ட? கொடுத்து சடைவடையாதவனிடத்தில் தான் துஆ செய்கிறோம். அடுத்து துஆ செய்கிறோம் நாங்கள் கொடுத்து சடைவடையாதவன். சில சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் கொடுத்து ஃபெடப் ஆகிடுவாங்க, ஏலாது என்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. காரணம் அல்லாஹ்வுடைய ஹசானா அது நிறைஞ்சுதான் இருக்கும், அது குறையாது. மா இந்தக்கும் யன்ஃபத் வமா இந்தல்லாஹி பாக். உங்களிடத்தில் இருப்பது எவ்வளவுதான் இருந்தாலும் என்ற ஒரு நாள் முடிஞ்சிடும். ஒமா இந்தல்லாஹி பாக். அல்லாஹ்விடத்தில் இருப்பது அது நிரந்தரமானது, அது முடிஞ்சு போகக்கூடியது அல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அல்லாஹ் கோபப்படுறான். சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ் கிட்ட கேட்கவில்லையோ அல்லாஹு தாலா கோபப்படுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், எங்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். எந்த அளவுக்கு என்றால் செருப்பு அருந்து விட்டது என்றாலும் கூட அந்த தேவையை கூட அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ்வை விட்டு நாங்கள் மனிதர்களிடத்தில் கேட்பது ஒரு வகையான கேவலத்தை எங்களுக்கு உண்டாக்கும், இதனால தான் சஹாபாக்கள், ஹலீஃபா அபூபக்கர், உமர், இதே போன்று அபூதர், சௌபான், அவுஃப் இப்னு மாலிக் போன்ற சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் ஹலீஃபா அபூபக்கர், உமர், அவுஃப் இப்னு மாலிக், அபூதர், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க, நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்துலையும் கேட்க மாட்டோம். அந்த உடன்படிக்கை எந்த அளவுக்கு அவங்க பாதுகாத்தார்கள் என்றால், அவங்க யுத்தத்தில் இருக்கும் பொழுது வாகனத்தில் இருப்பாங்க, கீழே அவங்களோட சாட்டை கீழே விழுந்தாலும் கூட மக்களிடத்தில் கேட்க மாட்டாங்க, அவங்க இறங்கித்தான் எடுப்பாங்க. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட நாங்கள் உடன்படிக்கை செஞ்சு கொண்டோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் இதையும் கேட்கக்கூடாது என்று அந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. எனவே இந்த ஹதீஸுடைய 2வது பார்ட், அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் பாதுகாத்தால் நிச்சயம் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நம்பிய நாங்கள், அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கை நிரம்பிய நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களோட தேவைகள் எல்லாத்தையும் கேட்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய 2வது பாட்டு. இது 3வது பகுதி, இந்த ஹதீஸுடைய 3வது பகுதி, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி தான் நடக்குது,
அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் அவனது நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்க மாட்டாது என்ற கலா கதருடைய நம்பிக்கையை அந்த ஹதீஸ் சொல்லி தருது. அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சிட்டோம், அல்லாஹ்விடத்தில் எங்களோட தேவைகளை முன்வைத்து விட்டோம், நிச்சயம் அல்லாஹ் சிறந்ததை தருவான் என்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கும். அல்லாஹ்வுடைய முடிவு சிறப்பாகத்தான் இருக்கும். முழு மனிதர்களும் சேர்ந்து வஅலம் அன்னல் உம்மா, மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விடயம், முழு உம்மத்தும் சேர்ந்து லவிஜ்தமஉ அலா யன்ஃபஉக பிஷைஇன், உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு பெனிஃபிட்ஸை தரணும், ஒரு பிரயோஜனத்தை தரணும் என்று விரும்புகின்றார்கள், ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹ் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதையும் அவர்களால் செய்ய முடியாது. எதையுமே செய்ய முடியாது. சில நேரங்களில் எங்களுக்கு நல்லது நடக்கணும் என்று எத்தனையோ பேர் முயற்சி செய்வாங்க, எத்தனையோ பேர்களுடைய முயற்சி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வித்தியாசமாக இருக்கும். அதை விட சிறந்தது அல்லாஹ் தரணும் என்று நாடி அல்லாஹ் வேறு ஒரு ஏற்பாடை செய்திருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த பாட்டை சொல்கிறாங்க, முழு உம்மத்தும் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை உண்டாக்கணும், உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு காரியம் நடக்கணும் என்று உங்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எழுதவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால், அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன விஷயத்தை சொல்கின்றார்கள், வஅலம், நன்றாக விளங்கிக்கோங்கோ, அன்னமா அஸாபக் லம் யகுன் லியுக்திஅக், எது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் எழுதிக்கிறானோ அது ஒரு நாளும் உங்களுக்கு தவறி போகவே மாட்டாது. வ அன்னமா அக்தஅக் லம் யகுன் லியுஸீபக், எது உங்களுக்கு கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா எழுதிக்கிறானோ அது ஒரு நாளும் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாது. எத்தனை பேர் சேர்ந்து முயற்சி செஞ்சாலும் கிடைக்கவே மாட்டாது என்ற அல்லாஹ்வுடைய கலா கதிரை பற்றிய நம்பிக்கையை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. எப்பொழுது அல்லாஹ்வுடைய கலா கதிரை நம்புகின்றோமோ உள்ளத்தில் நிம்மதி உண்டாகும், நிம்மதி உண்டாகும். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذ்னில்லாஹ், உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாமல் நடக்க மாட்டாது. அடுத்ததாக அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஒமை யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹ், யார் அல்லாஹ்வை நம்புகின்றார்களோ இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி தான் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்குமோ அல்லாஹ் அவரது உள்ளத்துக்கு ஹிதாயத்தை கொடுப்பார். என்னொரு கிராத்தில் ஓதப்பட்டிருக்குது, யஹ்த கல்பஹ், அவருடைய உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுப்பார். எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி தான் நடக்குது என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவருடைய உள்ளத்தில் நிம்மதி உண்டாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கிறான். இதனால தான் ஹதீஸில் வந்திருக்குது, இன்ன லிகுல்லி ஷைஇன் ஹகீகா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு யதார்த்தம் இருக்குது. ஒமா பலக அப்துன் ஹகீகத்தல் ஈமான், ஒரு மனிதன் ஈமானின் யதார்த்தத்தை அடைய முடியாது. ஹத்தா யஅலம், அவன் ஒரு விஷயத்தை கட்டாயம் விளங்கோடும், நம்ப வேண்டும். என்ன நம்ப வேண்டும் என்றால், அன்னமா அஸாபஹு லம் யகுன் லியுக்திஅஹு, எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அது நிச்சயம் ஒரு நாளும் தவறி போக மாட்டாது. வ அன்னமா அக்தஅஹு, எது கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹு தஆலா எழுதியிருக்கிறானோ லம் யகுன் லியுஸீபஹ், அது ஒரு நாளும் கிடைக்க மாட்டாது என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு வரும் வரைக்கும் அவர் உண்மையான ஈமானை அடைந்து கொள்ள முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கலாவை நம்புவது எங்களிடத்தில் தைரியத்தை உண்டாக்கும், தைரியத்தை உண்டாக்கும். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி தான் நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் எதையும் ஃபேஸ் பண்ண தயார், எதற்கும் முகம் கொடுக்க தயார், எந்த சேலஞ்ச் வந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு தயார் என்ற நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதான் அல்லாஹ்வுடைய கலா உடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய கதருடைய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய கதருடைய நம்பிக்கை என்றால் அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டான் அப்படியே நாங்கள் அப்படியே இருக்க வேண்டியதுதான், அல்லாஹ் எழுதினது தான் நடக்கும் என்று அப்படியே நாங்கள் விட்டு போட்டு இருக்கிறதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், இஅமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, அல்லாஹ் எழுதி வச்சிட்டான், ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் நல்லதையும் கெட்டதையும் தெரிவு செய்யக்கூடிய ஆப்ஷனை தந்திருக்கிறான், ஆப்ஷனை தந்திருக்கிறான். சிலர் பிடிக்கக்கூடிய ஹதீஸ் என்னென்றா, ஒரு ஹதீஸை பிழையாக விளங்குவாங்க. அல்லாஹு தஆலா 4 விஷயத்தை எழுதிட்டான் தாயுடைய வயிற்றில் வச்சு. ஒன்று ரிஸ்க், எவ்வளோ காலம் வாழ போகிறோம், அதில் ஒரு பகுதி ஷகியுன் வ சயீதுன், அவர் சீதேவியா மூதேவியா, இதை அல்லாஹ் எழுதிட்டான். சிலவங்க தொழுவுறல்ல, இபாதத் செய்கிறல்ல, நல்ல காரியத்தை செய்கிறல்ல, அவங்க சொல்கிற அல்லாஹ் என்னைய
கெட்டவன் என்று எழுதிட்டால் நான் என்னத்துக்கு தொழணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் முதலாவது பாட்டை பற்றி சிந்திக்கிறல்ல, முதலாவது பகுதி அல்லாஹ் ரிஸ்கையும் எழுதித்தானே வச்சிருக்கிறான். அப்போ நீங்கள் உழைக்காம வைக்கிறீங்களா? அல்லாஹ் ரிஸ்கையும் எழுதித்தான் வச்சிருக்கிறான். அப்போ பிள்ளைகளுக்கு சம்பாதிக்காம வைக்கிறா, வீட்டில் உட்காந்து கொடிக்கிறா. ஷைத்தான் போடுற ஒரு பகுதி தான் இந்த பகுதியை மட்டும் காட்டி முதல் பகுதியை காட்டல. எப்படி அல்லாஹ் எழுதிக்கிறானோ அதற்கேற்றவாறு மனிதர்களுக்கு அந்த பாதை இலகுவாக்கி கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஅமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. ஒவ்வொருத்தருக்கும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, சொர்க்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருந்தால் அந்த பாதை இலகுவாக இருக்கும். நரகத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டிருந்தால் அதில் போகிறது, அந்த செயல்களை செய்கிறது இலகுவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹுடைய கலா கதிரை நாங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பாட் தான் இந்த ஹதீஸுடைய முக்கியமான பகுதி. அடுத்ததாக, உலகத்தில் சில பிடிக்காத நிகழ்வுகள் நடக்கும், சில கஷ்டமான விஷயங்கள் எங்களுக்கு நடக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய மிக பலமான ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் தான் சபுர். என்னது? சபுர், பொறுமை. சபுரை போல ஒரு பாக்கியம் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம் சபுர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸில் மூன்றாவது வரக்கூடிய விஷயம், ஒரு மனிதனுக்கு வெற்றி மஅஸ் சபுர், அன்ன நஸ்ர மஅஸ் சபுர். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி பொறுமையுடன் தான் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லித் தருகின்றார்கள். பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்கிறதுக்கு பொறுமை தேவை. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட காரியங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்கிறதுக்கு, அந்த பாவங்களை விடுவதற்கும் பொறுமை என்பது மிக முக்கியமானது. எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிக பெரும் விரோதி ஷைத்தான், நஃப்ஸ் என்ற 2 விரோதிகள் இருக்கிறாங்க. அந்த 2 விரோதிகளுக்கும் எதிராக போராடுறதுக்கு அது மிக பெரும் ஒரு போராட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வருகின்றார்கள். ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் பெரும் ஒரு ஜிஹாதிலிருந்து சின்ன ஜிஹாதுக்கு வந்திருக்கிறோம். அந்த சின்ன ஜிஹாதிலிருந்து பெரிய ஜிஹாதுக்கு திரும்பி வந்திருக்கிறோம். என்ன பெரிய ஜிஹாத்? ஜிஹாதுன் நஃப்ஸ், உள்ளத்தோடு போராடுறது. அது எப்பொழுதும் மோசமான காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஷைத்தான் வெளியால் இருந்து எங்களுக்கு மோசமான காரியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான். இந்த 2 பேருக்கும் எதிராக போராடி அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் செய்யணும். அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் தவிர்ந்து வாழ்கிறதுக்கு பொறுமை என்பது மிக முக்கியம். போன வாரத்திலையும் ஹுத்பால ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினேன். ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் எனது சகோதரர்களை சந்திக்க நாடுகின்றேன் என்றார்கள். சகோதரர்களை சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களோட சகோதரர்களாக இல்லையான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, நீங்கள் எனது சஹாபாக்கள். எனது சகோதரர்கள் யார் என்றால், எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்க்காமல் என்னை நம்புவார்கள், என்னை பார்க்காமல் என்னை ஈமான் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஈமானுடன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடன் வாழ்வது கைகளிலே நெருப்பு கங்குகளை வைத்திருப்பது போன்று இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையுடன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு உங்களில் 50 பேர் செஞ்ச நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும். சஹாபாக்கள் உறுதிப்படுத்துறதுக்காக, வெரிஃபை பண்ணுறதுக்கான கேட்டாங்க, 50 பேர் எங்களில் யாரை சொல்லலாம், இல்லாட்டி அவங்கள்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 50 பேர் உங்களில் 50 பேர், சஹாபாக்களில் 50 பேர் செஞ்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், இன்னக்கும் தஜிதூன அலல் கைரி அவானன், நீங்கள் நலவை செய்கிறதுக்கு நல்ல சூழலை காணுகின்றீர்கள். அல்லாஹ் ரசூலை பார்க்குறீங்க, குர்ஆன் இறங்குறத பார்க்குறீங்க, நல்ல ஒரு சூழல் இருக்குது, இதனால் நல்ல விஷயத்தை செய்கிறது லேசாக இருக்குது. அவங்க வரக்கூடிய அந்த மக்கள், அந்த சகோதரர்கள், அவர்கள் என்னை பார்க்காமல் நம்பி இருப்பார்கள், அவங்களுக்கு நல்லதை செய்கிறதுக்குரிய சூழல் மிக குறைவாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்திலும் பொறுமையுடன், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு வாழுகின்றார்கள், அவர்களுக்கு 50 பேர் செஞ்ச நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லித் தருகின்றார்கள். எனவே பொறுமை என்பது இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். பொறுமை வாழ்க்கையில் எனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை சகிச்சு கொள்றதுக்கு பொறுமை என்பது தேவை. அல்லாஹு தாலா
பொறுமையுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறாங்க. பஷிரி சாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனை ஏற்படும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரன் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்தில் எனக்கு கூலியை தந்துவிடு, இதைவிட சிறந்ததை தந்துவிடு என்ற துஆவை ஒருவர் சோதனையின் பொழுது கஷ்டத்தின் பொழுது சொன்னால் அல்லாஹ் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லித் தருகின்றார்கள். எனவே நாங்கள் பொறுமையோடு இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் தொடர்ந்து, வ அன்னல் ஃபரஜ மஅல் கர்ப், வ அன்னல் ஃபரஜ மஅல் கர்ப், நிச்சயமாக வெற்றி கஷ்டத்துடன் தான் இருக்குது. எங்கே கஷ்டம் இருக்குதோ அங்கே வெற்றி இருக்குது. வ அன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த ஹதீஸுடைய கடைசி பாட்டு வந்து வ அன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்துடன் வெற்றி இருக்கின்றது. அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்ல போகல, ஒரு தடவை சொல்லல, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, 2 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். காரணம், எங்கெல்லாம் கஷ்டம் இருக்குமோ அங்கே மனிதனுக்கு நிச்சயம் அந்த கஷ்டத்துக்கு பின்னால் பெரும் ஒரு வெற்றியும் பெரும் ஒரு முன்னேற்றமும் பெரும் ஒரு மலர்ச்சியும் பின்னால் மறைஞ்சிருக்குது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் 2 தடவை இதை சொல்லி காட்டியிருக்கிறான். எனவே இப்படியான ஒரு 4 பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸை தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கிறோம். முதலாவது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்யணும் என்ற ஒரு பகுதி. 2வது, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நாங்கள் கேட்கணும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. 3வது, அல்லாஹ்வுடைய கலா கதிரை நாங்கள் நம்பி வாழும் பொழுது எங்களுக்கு நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் தைரியமும் கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு 3வது பகுதி. 4வது பகுதி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் இந்த உலகமே சோதனையின் இடமாகத்தான் இருக்குது. சோதனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் பொறுமையோடு வாழணும் என்று சொல்லக்கூடிய இந்த 4வது பாட்டை சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய கடைசி பகுதி, ருஃபிஅத்தில் அக்லாம் வஜஃபத்தி சுஹுஃப், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுடைய கலா கதிரில் எழுதப்பட்டிருக்குது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுடைய கடைசியில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸின்படி படிப்பினை பெற்று வாழ்க்கையில் நல்லதை செய்யக்கூடிய பாக்கியத்தை வெற்றி அடைஞ்ச கூட்டத்தில் அல்லாஹு தஆலா ஆகுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பரக்கல்லாஹு ஃபீக்கும்.